வணக்கம். இன்னைக்கு ஆண்களை பெரிதும் பாதிக்கிற புராஸ்டேட் சுரப்பியினுடைய வீக்கம். அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இந்த புராஸ்டேட் சுரப்பி அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு சின்ன சுரப்பிங்க. இது வயசு அதிகரிக்கிறதுனால, பரம்பரை தொற்றுனால, உடன் பருமன், அப்புறம் எந்த பயிற்சியும் இல்லாம இருக்கிறதுனால, அப்புறம் ஹை சுகர், பிளட் பிரஷர் இதெல்லாம் இருக்கிறதுனாலயும், ஒழுங்கற்ற உணவு முறைகளாலயும் எல்லாத்துக்கும் மேல எந்நேரமும் புகைப்பிடித்தல், பீடி சிகரெட் குடிக்கிறது, விஸ்கி பிராண்டி குடிக்கிறது, இந்த காரணங்கள்னால இந்த புராஸ்டேட் சுரப்பி தன்னுடைய வழக்கமான அளவிலிருந்து கொஞ்சம் பெருசாகி, சிறுநீர் கழிக்க முடியாத சூழல உருவாக்குதுங்க. அத எப்படி சரி செய்யலாம்? அந்த வீக்கத்த எப்படி தடுக்கலாம்? முதல்ல வீடியோல பார்த்த மாரி உட்கார்ந்துக்கங்க. இந்த ஆசனத்த பத்தகோணாசனம் அல்லது பட்டாம்பூச்சி இருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோல இருக்கிற மாரி உட்கார்ந்துட்டு, உங்க 2 கைகளையும் பாதங்கால புடிச்சுக்கங்க. புடிச்சுக்கிட்டு, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. உட்கார்ந்துகிட்டு, மெதுவா காத்த இழுங்க 2 மூக்குலயும். இழுத்த காத்த மெதுவா 2 மூக்குலயும் விடுங்க. இப்போ இழுக்கிற காற்றினுடைய அளவ விட, வெளிய விடுற காற்றுடைய அளவு ரொம்ப நேரம் வரணும். உதாரணத்துக்கு 10 வினாடி காத்த இழுத்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு 1, 2 வினாடியாவது சேர்த்து 11 அல்லது 12 வினாடி காத்த வெளிய விடுங்க. அதுக்கப்புறம் மெதுவா கால்கள தரைக்கும் மேலேயும் வர்ற மாரி ஆட்டிக்கிட்டே இருங்க. பட்டாம்பூச்சி மாரி ரெக்கைய விரிக்கிற மாரி ஆட்டிக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம் அப்படின்னு நீங்க இத செய்யலாம். அதன் பிறகு ஓய்வு குடுங்க. மறுபடியும் கால பிடிங்க. 2 மூக்குலயும் காத்த மெதுவா இழுங்க. அத விட மெதுவா விடுங்க. இது முதல் ஆசனம். 2வதா நம்ம இப்ப பார்க்க போற ஆசனம் பாலாசனம். இது இடுப்பு பகுதியை திறந்து, குடல் இயக்கத்த மேம்படுத்தி, கீழ் முழுக தளர்த்துகிற ஒரு அழகான ஆசனம். இது கணுக்கால், தொடை மற்றும் இடுப்ப கண்டிப்பா வலுப்படுத்தி குடுக்கும். யோகா மேட் மேல நின்னுட்டு, கால்கள இடுப்பு அகலத்த விட கொஞ்சம் அகலமா வச்சுக்கிட்டு நேரா நில்லுங்க. அதுக்கப்புறம் மெதுவா மூச்ச மூக்குல வெளிய தள்ளி, முழங்கால்கள மடக்கி, இடுப்ப தரைய பார்த்து கீழ தாழ்த்தி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க குதிகால்கள தரையில தட்டையா இருக்கிற மாரி வச்சுக்கங்க. கால் விரல்கள கொஞ்சம் வெளிப்புறமா திருப்பிக்கோங்க. உங்க 2 முழங்கைகளையும் உங்க தோள் அகலத்துக்கு விரிச்சு, அத அத விட அதிகமா விரிக்கணும். 2 கைகளையும் மார்புக்கு நடுவுல வணக்கம் வைக்கிற மாரி வச்சு உட்காருங்க. அதுக்கப்புறம் கைகள, முழங்கைகள தொடை மேல வச்சு அழுத்தி, முழங்கால்கள நல்லா விரிங்க. முதுக நேரா நிமிர்த்தி, மார்ப விரிச்சு, ஷோல்டர கொஞ்சம் தளர்த்திக்கங்க. 30 வினாடியிலிருந்து 60 வினாடி வரைக்கும் மூச்சு காத்த மெதுவா இழுக்கிறீங்க, மெதுவா விடுறீங்க. இது 2வதா நம்ம செய்யற ஆசனம்.